ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சண்டே மார்னிங் எல்லோருமே ஜாக்கிங் இல்லை வாக்கிங் போயிருப்பீங்க, இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் டூ தட், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஃபிட்டாகவும் இருக்கணும், நம்ம வேலட்டும் ஃபிட்டாக வச்சுக்கணும். ஸோ அதான் நம்ம சேனலோட நோக்கம். ஸோ சண்டேன்னு இல்லை, டெய்லி பண்ணுங்கள். சண்டே நம்ம ஃப்ரீ டைம் இருக்கிறனால கண்டிப்பாக பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பார்க்கலாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,643 இருக்குது கரண்ட்லி. 23,500 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதை பிரேக் பண்ணுற மாதிரி தெரியல. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22 இல்லை 22,500 தான் போய் நிற்கும் நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் நிற்கிற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங் டேட்டா பார்த்தாங்க. நிஃப்டி 50யோட 5 இயர் சிஏஜிஆர் ஹீட் மேப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 இயரில் என்னென்ன கம்பெனி என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரி இருக்குங்க. 10, 20, 30, 40, 50 அப்படின்ட்டு. ஸோ 10ல் என்னெல்லாம் இருக்குன்னா மைனஸ், அதாவது கிட்டத்தட்ட 7% ரிட்டர்ன் கொடுத்தது இருக்குங்க. 20ல் 16% வரைக்கும், 30ல் 24 to 25, 40ல் வந்து 29, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கலாம், 50ல் இருக்குது. ஸோ இது நிஃப்டி 50ல் இருக்க கம்பெனி மட்டும்தான். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் டாப்பில் இருக்குது பெல், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். இது பயங்கரமாக ரீசெண்டாக ஏறிச்சு. ரீசனாக இது வந்து நம்மளோட டிஃபென்ஸ் செக்டார் ஏறனால இதுவும் பயங்கரமாக ஏறிச்சு. ஸோ அதனால இது ஏறிச்சு. அப்புறம் வந்து மேக்ஸ் ஹெல்த், இது ஒரு ஹெல்த் ரிலேட்டட். அப்புறம் ட்ரெண்ட், அப்புறம் அதானி கிரீன், எம்என்எம், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பாரத் ஏர்டெல், எஸ்பிஐ, அப்புறம் ஹிண்டால்கோ, எல்என்டி. ஸோ இதுதான் டாப்பில் இருக்கிறது. ஸோ மற்ற ஸ்டாக்ல நீங்கள் பார்த்துக்கோங்க. பாட்டமில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஏஷியன் பெயிண்ட், ஹெச்டிஎஃப்சி லைஃப், கொடாக் பேங்க், டிசிஎஸ், டாக்டர் ரெட்டி, நெஸ்லே இந்தியா, ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது எல்லாமே ஒரு ஃபேவரட்டுங்க, ரீட்டைல் ஃபேவரட் ஸ்டாக் தான். எல்லாமே கீழே இருக்குது. அதே மாதிரி இப்போ 3 இயர் சிஜிஆர் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். எட்டனில் இருக்குது, பெல் இருக்குது, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது, ட்ரெண்ட் இருக்குது, எம்என்எம், அப்புறம் பாரத் ஏர்டெல், மேக்ஸ் ஹெல்த் எல்லாமே இருக்கு பாருங்க. அண்ட் அதே மாதிரி பாட்டம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கொடக்கு, இன்ஃபி, ஐடிசி, டிசிஎஸ், ஹிண்டால்கோ, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஏஷியன் பெயிண்ட். அப்புறம் 1 இயர் ஹீட் மேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு ஜப்பான் கம்பெனி வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னால அவங்க பயங்கர மாரி இருக்காங்க. மாருதி இருக்குது, ஹிண்டால்கோ, ஈச்சர் மோட்டர், எஸ்பிஐ லைஃப், பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்குது, அப்புறம் பாரத் ஏர்டெல் இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் பாட்டம்னா அகெயின் டாக்டர் ரெட்டி இருக்குது, விப்ரோ இருக்குது, பவர் கிரிட் இன்ஃப்ரா இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, ஐடிசிக்கு, ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா எஃப்டி ரிட்டர்ன் என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது? யூஸ்வல் எஃப்டி ரிட்டர்ன் வந்து ஒரு 7% வச்சுக்கோங்க. ஸோ 5 இயர்க்கு 7%, ஒரு 10 lakhs நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14.02 lakhs வருங்க. இதே ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் 10 lakhs 5 இயர்ஸில் 15% சிஜிஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 lakhs வரும். டிஃப்ரெண்ட் வந்து 6 lakhs, அரௌண்ட் 43% உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வருது. ஆனால் என்ன மாதிரி நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இது நிஃப்டி 50ல் நம்ம எடுத்துக்க நம்ம இப்படி இருக்குது. இதே ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் எடுத்தால் என்ன அளவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். 5 இயர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா பெல் பார்த்தீங்கன்னா 59, கிட்டத்தட்ட 60%, மேக்ஸ் ஹெல்த் 50%, ட்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட 45%, ஓகேங்களா? பட் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ஹிந்துஸ்தான் யூனிலீவர் 1.79%. நீங்கள் 5 இயர்ஸ் 5 இயர்ஸ் எஃப்டியில் போட்டால் கூட 7% கொடுத்துருக்கும். நீங்கள் டேக்ஸ்லாம் போக 6% கையில் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் அதான் நம்ம டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா சேஃப் பெட்டு, சிப்பு அப்படிங்காங்க, சிப் ஸ்டாக் அப்படிம்பாங்க. பட் அது கிட்டத்தட்ட பிலோ 2% தாங்க 5 இயர்ஸாக சிஜிஆர் கொடுத்துருக்கு. அப்புறம் ஏஷியன் பெயிண்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு காம்படிஷன் வந்தனால கீழே வந்துருச்சு. அப்புறம் ட்ரெண்டில் கொடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா 3, ஹெச்டிஎஃப்சி லைக் 3.25. இது வந்து இதில் இருக்குது. அப்புறம் வந்து ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 இயர், 1 இயர், 5 இயர் இந்த மூணுலையுமே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பெல்லு, பாரத் ஏர்டெல், எம்என்எம் இந்த 4 ஸ்டாக் எல்லாத்துலேயுமே இருக்குங்க, ஓகேங்களா? அதேமாரி 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி, ஹிண்டால்கோ இருக்குது. ஸோ ரீசெண்டாக அது வந்து மொமெண்டம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் 1 இயரில். அதேமாதிரி குறைஞ்சிட்டே வருது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு 5 இயர்ஸில் 45% ரிட்டர்ன், ஆனால் 1 இயரில் -35. ஐடிசி 5 இயரில் 12% அண்ட் 1 இயரில் -26%. ஸோ இது வந்து இதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். இந்த ஸ்டாக்கில் இருக்க என் கீழே போது இது வந்து ரிவைல் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா 3 and 5 இயர்ஸில் வந்து இதெல்லாம் இல்லை. இது இல்லை ஜியோ ஃபினான்ஸ் அந்த 8 இல்லை, ஆனால் 1 இயரில் இருக்குது. ஆனால் நியூ கம்பெனிஸ். ஸோ இது வந்து ஒரு டைம் கொடுத்தா நம்ம பார்க்கணுங்க. ஸோ இதுதான் இதில் முக்கியமாக சொல்ல வருது. ஸோ நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா க்ரோத் வந்து இப்படி தாங்க பார்க்கணும். ஸோ இதுதான் ரிப்போர்ட். கரண்ட் எஃப்டி ரேட்டுக்கும் இது போல் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. பிலோ 7னா எஃப்டி விட கம்மியாக தான் இருக்குது. 7 to 10 ஆவரேஜ், 10 to 15 குட்டு, 15% எக்ஸலண்ட். ஸோ இந்த பேராமீட்டரில் நான் இங்கே காட்டுற கம்பெனிலாம் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க.
ஓகேங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்டேட். இதுதான் மார்க்கெட் அப்டேட். நெக்ஸ்ட் நம்ம வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷூ வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த ஷூ தாங்க வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட ரன்னிங்காக ஜெல் குமுலேட்டிவ் 27 அப்படிங்கிற ஷூ. 28 தான் இப்போ கரண்ட் வெர்ஷன். ஸோ 27 இது ஆஃபரில் கிடச்சிங்க. கிட்டத்தட்ட அரௌண்ட் 5000 கிட்ட கிடச்சிச்சு. ஸோ நான் வாங்கிட்டேன். இது இந்த கலர் தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஏசிஎஸில் வாங்கியிருக்கேன் என்னோட ரன்னிங்காக. வேணா சொல்லுங்கள், இந்த ஷூவை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ என்னென்ன பிடிச்சா போடுறேன். ஓகேங்களா? நல்லா இருக்கு ஷூ. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ரன் முடிச்சிட்டேன். பட் அதில் ரிவ்யூ போட மாட்டேன். 1 மந்த் விட்டு நான் ப்ராப்பராக ஒரு ரிவ்யூ போடுறேங்க. அண்ட் ஸோ நீங்களும் ஓடுங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஓகேங்களா? ஃபிட்னஸ் ஏதாவது பண்ணுங்கள். கிடையாது இந்த வீக் இந்த வீக் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் நான் என்ன பண்ணேன், 2 days தான் ரன் பண்ணேன். ஒரு 4 days எதுவுமே பண்ணல. ரொம்ப டைம் இல்லை, அப்படி இப்படிமா போயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக அட்லீஸ்ட் 5 to 6 days ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் பண்ணுங்கள். அண்டு ஒரு ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு வாக்கிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுட்டு ஹேபிட்டை நல்லா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.